தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. 4113 தேர்வு மையங்களில் 9,13,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். தேர்வறை கண்காணிப்பாளர் பணியில் 48,426 பேரும். முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது தொடங்க இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. 2024-25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று முதல் வருகிற 15/4/2025 வரை நடைபெற உள்ளது. பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வுகள் கடந்த 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 12,487 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 4,46,471 மற்றும் மாணவிகள் 4,40,499 என மொத்தம் 8,86,970 தேர்வர்கள், தனித்தேர்வர்கள் 25,000 மற்றும் சிறைவாசி தேர்வர்கள் 273 என மொத்தம் 9,13,084 தேர்வர்கள் 4,113 தேர்வு மையங்கள் தேர்வு எழுதிய உள்ளனர். இந்த தேர்வு பணியில் ஒவ்வொரு தேர்வு நாளன்றும் சுமார் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க சுமார் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் 15,729 மாற்றுத்திறனாளிகள் தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர்கள் தேர்வு எழுத கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளனர். பொதுத் தேர்வில் கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மாவட்டத்திற்கு சென்று தேர்விற்கு முந்தைய ஏற்பாடுகள் அனைத்தும் பார்வையிட்டு உறுதி செய்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட்டு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்திய கூட்டத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க மின்சாரத்துறைக்கும் தேர்வு பணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிட காவல்துறை தேர்வு மையங்கள் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தர உள்ளாட்சி அமைப்புகள் முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர். மாவட்டங்களில் தேர்வு பணிகள் ஈடுபடும் அனைத்து நிலை அலுவலர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு அறிவுரை கூட்டமும் நடத்தப்பட்ட அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வு மைய வளாகத்தில் மொபைல் போன் எடுத்து வருதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வறையில் தங்களுடன் மொபைல் போன் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வறிவுரைகளை மீறும் தேர்வோர்கள் அல்லது ஆசிரியர்கள் மொபைல் போன் இதர தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நேரங்களில் தேர்வர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் குற்றங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் வழங்கப்படும். மேலும் ஒழுங்கின செயல்களுக்கு உடந்தையாக ஊக்கப்படுத்தும் பள்ளி நிர்வாகம் முயலுமானால் பள்ளி தேர்வு மையத்தின் ரத்து செய்யும், பள்ளி அங்கீகாரத்தை ரத்து செய்தும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிந்துஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.